பாடல் 48. என் அடிமை வேண்டாத நீர் அன்று ஏன் என்னை தடுத்தாட்கொண்டீர்? என் துன்பம் தீர்க்க மீண்டும் நீர் பறவையிடம் செல்லுதல் வேண்டும், இல்லையேல் என் உயிர் போய்விடும் என்று முறையிட்டு விழுந்தார் சுந்தரர். உடனே சிவபெருமான், நாம் பறவைபால் செல்வோம், அவளை நீ அடையுமாறு இப்பொழுதே செய்வோம், வருந்தாதே என்று தேறுதல் கூறினார். வன் தொண்டர் சிவபெருமானை பணிந்து, அடியன் பயங்கெடுத்து இவ்வாறு பணிகொள்வதென்றோ கருணை என்று போற்றினார். சிவபெருமான் மீண்டும் பறவை வீடு நோக்கி புறப்பட்டார். முன்னர் அவருடன் சூழ்ந்து செல்லாத தேவர்களும் மற்றவர்களும் இப்போது அவரை சூழ்ந்து சென்றார்கள். மறையவர் திரும்பிய பின்னர் பறவையார் நெஞ்சில் வந்தவர் சிவபெருமான் என்று விளங்கத்தக்க சில அறிகுறிகளும் அதிசயங்களும் தோன்றின. பறவையார் நெஞ்சும் சுழன்றது. அவர், நான் பாவி, எம்பிரான் முன் எதிர்மொழி கூறினேனே, தோழ பொருட்டு பெருமான் குருக்கள் கோலம் தாங்கி வந்தார், மறுப்புரை வழங்கிவிட்டேனே என்று வருந்தி வாயிலேயே பார்த்து கொண்டிருந்தார். அப்போது சிவபெருமான் அங்கே எழுந்தருளி